உள்ளூராட்சி சபைக்கான தேர்தல் இன்னும் ஒரு வாரத்துக்கு குறைவாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கின்றது. இருந்தாலும் மக்களை பொறுத்தமட்டில் கட்சிகள் மிக ஆர்வமாக பிரசாரத்தில் ஈடுபட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வீடு வீடாக செல்கின்றார்கள், சிறிய கூட்டங்கள் வைக்கின்றார்கள். மக்களும் இப்போது ஓரளவுக்கு ஆர்வம் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கின்றார்கள். எப்படியும் தமிழ் கட்சிக்கு ஒன்றை அந்த ஆட்சி பீட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று. அதை நிச்சயமாக எங்களுக்கு பார்க்க தெளிவாக தெரிகின்றது. ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜேவிபிக்கு அல்லது என்பிபிக்கு அவர்கள் வாக்களித்து ஏமாந்து விட்டோம் என்ற ஒரு மனப்பாங்கிலே அவர்கள் இருக்கின்றார்கள். இதை நாங்கள் மிக தெளிவாக ஆரம்பத்திலே கூறியிருந்தோம். அனுரகுமார திசாநாயக்கா என்பது வேறு, ஏவிபி என்பது வேறு. ஏவிபியாக அவர் இருந்தாலும் கூட ஏவிபி என்பது கட்சிதான் முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுவது. அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இதை கூறியிருந்தாலும் கூட அதை அவர் நடைமுறைப்படுத்துவது கஷ்டமாக இருக்கும் என்ற விஷயங்களை பலவற்றை கூறியிருந்தோம். ஆனால் இன்று அது மிக தெளிவாக எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரியும், ஏலவே தெரிந்திருக்கின்றது. மக்கள் மிக தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள், தாங்கள் மிகப்பெரிய ஒரு தவறை செய்துவிட்டோம் என்று. தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் கட்டாயமாக ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டியது இன்றைய காலகட்டத்தின் ஒரு தேவை. அதை அவர்கள் செய்வார்கள் என்று நம்புகின்றோம். எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் ஒரு 5 கட்சிகள் கூட்டாக மிக நீண்ட அரசியல் சரித்திரம் கொண்டவர்கள், மிக நீண்ட காலமாக மக்களுடன் மக்களாக நின்றவர்கள். இப்படியான கட்சிகள் 5 கட்சிகள் சேர்ந்து தேர்தலில் போட்டியிடுகின்றோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்றோம். மக்கள் நிச்சயமாக அதற்கு தங்களுடைய பெரும்பான்மையான வாக்கை அளிப்பார்கள் என்பதிலே நாங்கள் மிக திண்ணமாக இருக்கின்றோம். அல்லது தமிழ் மக்கள் ஒரு சபையை அமைக்க தவறினால் வடகிழக்கிலே மீண்டும் ஜேவிபி பெரும்பான்மையான ஆசனங்களை பெற்று இந்த உள்ளூராட்சி சபைகளையும் அமைக்குமாக இருந்தால் தமிழ் மக்கள் அவர்கள் கூறுவது போல, உலகம் முழுக்க கூறி செல்வது போல, முழுமையாக தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்திலிருந்து விலகி வந்து தங்களுடன் நிற்கின்ற அந்த அவர்களுடைய கூற்று உண்மையாக்கி விடுவார்கள் என்பதிலே அவர்கள் ஐயங்கொள்ள தேவையில்லை. ஆகவே தமிழ் மக்கள் நிச்சயமாக ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். அதிலும் எங்களை பொறுத்தமட்டில் எங்களுடைய கட்சிக்கு நீங்கள் வாக்களியுங்கள். நாங்கள் எந்த இடங்களிலே எங்களுடைய அங்கத்தவர்கள் கடந்த காலங்களிலே இருந்தார்களோ அல்லது சபைகளை பரிபாலித்தார்களோ அங்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிக சிறப்பாக நாங்கள் செய்திருக்கின்றோம். அதே போல் இம்முறையும் இந்த சபைகளை சிறப்பாக செய்வதற்கு, சிறப்பாக வழிநடத்துவதற்கு நீங்கள் எங்களுக்கு வாக்களித்து எங்களுடைய கட்சியை சபைகளுக்கு பெரும்பான்மையாக தெரிவு செய்ய வேண்டும் என்று தயவாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கடந்த சில நாட்களாக பார்க்கின்ற போது அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் தொடர்ச்சியாக வடகிழக்கு எங்கிலும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு பல வாக்குறுதிகளையும் மக்கள் மத்தியில் வழங்கி வருவதை எப்படி பார்க்கிறது? அவர்களுடைய வாக்குறுதி இப்போது மாத்திரமல்ல, பாராளுமன்ற தேர்தலிலும் இதை விட கூடுதலாக கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு முந்தி கூட பல இடங்களிலே மிக பெருசாக, உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் இந்த பயங்கரவாத தடை சட்டம், அதை விலக்குவதாக, அதை இல்லாமல் செய்வதாக பல இடங்களிலே ஜனாதிபதி அவர்கள் கூட பாராளுமன்றத்திலே மீண்டும் மீண்டும் கூறி வந்திருக்கின்றார். பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக இல்லாமல் செய்யப்படும் என்று. இன்று அதை வைத்திருப்பதற்கான காரணங்களை கண்டுபிடித்து அதையே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போது தேர்தல் வருகின்றபடியால் சொல்லுகிறார்கள் அதை நாங்கள் இல்லாமல் செய்ய போகிறோம் என்று. அது என்ன ஒரு 6 நாளைக்கு சொல்வார்கள், அதற்கு பிறகு அதை நிப்பாட்டி விடுவார்கள் என்பது திண்ணம். அதே போல் மற்ற விஷயங்களிலே பார்த்தீர்கள் என்றால் தையிட்டி விகார விஷயங்கள் கூட அந்த நேரத்தில் கூறியதற்கும் இன்று கூறுவதற்கும் இடையிலே பல வித்தியாசங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தேர்தல் வருகிறது என்றால் வீதி திறப்போம் என்றார்கள், ஆனால் வீதியை துறப்பார்கள், 2 பக்கமும் வைத்திருப்பார்கள். இப்படியாக பல ஒரு ஒரு கிமிக்ஸ் என்று சொல்லுகிறது, நாடகங்கள் ஆடி தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற முழுமையான நிலைப்பாடுகளை எடுத்திருக்கின்றார்கள். எப்படி கடந்த காலங்களில் மற்ற சிங்கள தேசிய கட்சிகள் நடந்து கொண்டதோ அதையே இன்றும் இந்த கட்சி ஏவிபி எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இதை நீங்கள்
தமிழ் மக்கள் நன்றாக உணர்ந்தும் இருக்கின்றார்கள். அவர்கள் நேரடியாக பார்க்கின்றார்கள், அவை உணர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே இம்முறை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு மிக மிக குறைவாகவே இருக்கும். அது கூட ஜேவிபி என்பதை விடுத்து அந்தந்த வட்டாரங்களில் கேட்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு விழுகின்ற வாக்குகள் தான் விழும், ஜேவிபி என்று விழாது. ஆகவே அவர்கள் நிச்சயமாக எந்த ஒரு சபையை கைப்பற்றக்கூடிய நிலைமையோ அல்லது பெரும்பான்மையான அங்கத்தவர்கள் வரக்கூடிய நிலைமைகளோ நிச்சயமாக இல்லை. தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர்கள் தாங்கள் தான் வடகிழக்கு மக்களினுடைய ஆணையை பெற்றவர்கள், தாங்கள் தான் தமிழ் கட்சி என்கின்ற கருத்துக்களை வடக்கில் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார்களோ? அவர்கள்தான் தமிழ் கட்சி என்று கூறுவதென்றால் அவர்களுக்கு இந்த தமிழ் கட்சி என்பதனுடைய அர்த்தம் சரியாக தெரியவில்லை. தமிழ் கட்சி என்பது ஒரு 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 தமிழ் தலைமையை கொண்டிருக்க வேண்டும், ஒரு தமிழ் தலைமையை கொண்டிருக்கணும். முதலாவதாக தமிழர்களுடைய பிரச்சனையை உண்மையாகவே எடுத்து இயம்பக்கூடியவர்களாக அதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள்தான் தமிழ் கட்சி என்றால் இங்கே பிரச்சனையே இருந்திருக்க தேவையில்லை. தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் பட்டிருக்க வேண்டும். அது செய்யப்படவில்லை, இன்று வரை செய்யப்படவில்லை. சிறைகளிலே இருக்கின்ற ஒருவராவது இதுவரை அவர்களுடைய ஆட்சி காலத்திலே விடப்படவில்லை. காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதை கூட அவர்கள் சரியாக கூறவில்லை. இப்படி பல விஷயங்கள், காணிகள் எந்த ஒரு சிறு நிலம் பரப்பு கூட விடவில்லை. ரோட்டை விட்டிருக்கிறார்கள், அதுவும் அந்த ரோட்டு நடுவால போகிற ரோட்டை விடுவார்கள், காணிகள் அப்படியே இருக்கும். இப்படி அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு ஏமாற்று விஷயங்கள் மாத்திரமல்ல, தமிழ் மக்களை ஒரு 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 பகடக்காயாக ஒன்றுமே விளங்காத ஒரு மக்களாக வைத்துக்கொண்டு செயல்படுகின்ற ஒரு தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழரசு கட்சியினுடைய மேடைகளிலே அதிகமாக பேசப்படுகிறது, தமிழ் மக்களினுடைய பிரதான கட்சி நாங்களாகத்தான் இருக்கிறோம், தமிழ் மக்கள் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற கருத்தை தொடர்ச்சியாக கூறி வருகின்றார். இல்லை, அவர்களை பொறுத்தமில்லை. அவர்கள் ஒரு பழைய கட்சி, அதை மறக்க முடியாது. நீண்ட காலம் இருக்கின்ற கட்சி. அதற்காக இன்று அவர்கள் பிரதான கட்சி அல்ல. ஒரு காலத்திலே இருந்தார்கள். தந்தை செல்வநாயம், அண்ணன் அமுதலிங்கம் அல்லது எனது தந்தை, இவர்கள் இருந்த காலங்களிலே தமிழரசு கட்சி தான் ஒரு மிகப்பெரிய பிரதான கட்சியாக இருந்தது. அதற்காக இன்று இருக்கின்ற தலைவர்களை வைத்துக்கொண்டு அதுதான் பிரதான கட்சி என்று அவர்கள் தங்களை கூறிக்கொள்வார்கள் என்றால் அது அவர்களுடைய விருப்பமாக இருக்கலாம். அதற்கு மேல் எதையும் அதில் பார்க்க முடியாது. மக்கள் தான் கூற வேண்டும் எது பிரதான கட்சி என்று. இப்போ இன்று இருக்கிற நிலைமையிலே எது பிரதான கட்சி எது பிரதானமில்லா கட்சி என்பது அல்ல முக்கியம் என்னவென்றால், இந்த வடகிழக்கு உள்ளூராட்சி சபைகள் தமிழர்களுடைய கையிலே வர வேண்டும். தமிழர்களே அதை நிர்வகிக்கின்ற ஒரு நிலைமை, நிர்வகிப்பதற்காக மாத்திரமல்ல, நிரூபிப்பதற்காக தமிழர்கள் என்னும் தங்களுடைய அடிப்படை உரிமைகளை விட்டுக் கொடுக்கவில்லை. அதற்காக அவர்கள் எதையும் செய்ய துணிந்திருக்கிறார்கள் என்ற அந்த 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 செய்தி போக வேண்டும். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் மிக தெளிவாக எல்லாருமே எங்களுடைய கூட்டணியிலே இருக்கக்கூடிய, நாங்கள் தான் ஒரு பெரிய கூட்டணியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம், இருக்கக்கூடிய 5 கட்சிகளுமே கடந்த காலங்களில் ஒரு மிக தீவிரமாக தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தில் பங்கு பற்றியவர்கள், தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்திற்காக எங்களுடைய குரலை கொடுப்பவர்கள், அதற்காக எங்களால் இயன்ற அளவுக்கு எடுக்கக்கூடிய போராட்ட வழிகளை எல்லாத்தையுமே பங்கு பற்றுவார்கள். அந்த ரீதியிலே தமிழ் மக்கள் எங்களை ஒரு மிக முக்கியமான கட்சியாக பார்க்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரிகிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணைத்தலைவரும் பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் சமகால நிலைமைகள் தொடர்பாக நேற்று யாழில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். மக்கள் முன்னணியுடைய தலைவருடைய அந்த தமிழ் தேசிய பற்று, அந்த பற்று வரவேற்க வேண்டியது, அதற்கு நாங்கள் ஆதரவளிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த வகையிலே நாங்கள் இணைந்து இப்பொழுது போட்டி போடுகிறோம். இதில் 2 விடயங்களை நான் உங்களுக்கு கூற ஆசைப்படுகிறேன். என்னவென்றால், முதலாவது விடயம் என்னவென்றால், நாங்கள் இப்பொழுது பிரதேச சபை தேர்தலை வைத்துக்கொள்வோமே. பிரதேச சபை தேர்தலை பொறுத்தவரைக்கு இன்னார்கள் தான் தவிசாளர் என்று பெயர் குறிப்பிட்டிருக்கிறோம் என்றால் உங்களுக்கு தெரிய வேணும், வாக்காளருக்கு தெரிய வேண்டும் யார் தவிசாளராக வருவார் என்பது மிக முக்கியம். யாருன்னு தெரியாமல் ஒருவருக்கு வாக்களிப்பதில்லை. இப்போ இந்த நாட்டிலே முக்கியமான தலைமைத்துவம் யாருன்னு தெரிய வேண்டும். அந்த தலைமைத்துவத்தின் அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய பேரவை அனைத்து பிரதேச சபைகளிலும் மாநகர சபையிலும் பேரை குறிப்பிட்டிருக்கிறது. அதை கவனிக்க வேண்டும். மாநகரசை பொறுத்தவரைக்கும் யார் நகரவிதா என்ற பெயர் குறிப்பிட்டிருக்கிறோம், இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். ஆனால் முக்கியமான விஷயம், தமிழரசு கட்சியினுடைய போட்டியிடுபவர்களுடைய யார் தலைவர், யார் தவிசாளர் என்றதோ, யார் நகரவிதா என்பது இல்லை. ஏன் தெரியுமா?
குறிப்பிட்டவர் நகரபிதா அல்லது குறிப்பிட்டவர் தவிசாளர் என்றால் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். தங்களுக்கு தேவையானவர்களை, அதாவது வெற்றி பெற்ற பிறகு கட்சிக்குள்ளேயே தங்களுக்கு தேவையான ஒருவரை தவிசாளராகவும் நகரபிதாவும் நியமிப்பார்கள். அது மக்களால் தெரிவு செய்யப்பட வேண்டுமல்ல, பட்டவரல்ல, வீதாதார முறைப்பிலையும் வரலாம். ஆகவே இந்த விடயத்தை இதனுடைய, அதாவது மக்களுடைய தெரிவு தான் முக்கியம். தவிசார் தலைவரை தெரிவு செய்வதோ அல்லது நகரபிதாவை தெரிவு செய்வதோ மக்கள் தீர்மானிக்க வேண்டும். அந்த கட்சி தெரிவு செய்த பிறகு, மக்கள் வாக்களித்த பிறகு அந்த கட்சி அதை தீர்மானிக்குமா இருந்தால் மக்களுக்கு தெரியாது. ஆக அது கட்சி தீர்மானிக்குமா இருந்தால் தவறான விடயம், ஜனநாயக விரோத செயல்பாடு. அதனைத்தான் தமிழ் கட்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்களுடைய இங்கே இந்த இதிலே பிரதேச சபையாக இருந்தால் நாவலன் கருணாகரன் தான் தவிசாளர், எந்த மாற்று கருத்தும் இல்லை, யாரும் மாற்றவும் முடியாது. உங்களுக்கு தெரியும், இவர் தான் குறிப்பிட்டவர் தான் தவிசாளர் என்று. அதே போல் நகரசபை எடுத்துக்கொண்டாலும் கூட யார் நகரபிதா என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் தெரியாமல் ஒருவர் வருவது என் வரலாற்றிலே இதுதான் முதல் தடவை நினைக்கின்றேன். இவ்வாறு தெரியாமல், பேரை குறிப்பிடாமல் கட்சி தான் தீர்மானிக்க வேண்டும். கட்சி அல்ல தீர்மானிக்க வேண்டும், மக்கள் தீர்மானிக்க வேண்டும் யார் தவிசாளர் என்பதை. இது ஒரு விடயம். இரண்டாவது விடயம், முக்கியமான விடயம் ஒன்று என்னவென்றால், தீவகத்தை பொறுத்தவரையிலே 3 பிரதேச சபை இருக்கின்றது. ஒன்று ஊர்காவத்துறை, ஒன்று வேலனை, ஒரு நெடுந்தீவு. இந்த 3 பிரதேச சபை மிகவும் முக்கியம் வாய்ந்த பிரதேச சபை இந்த காலகட்டத்தில். ஏனென்றால் இப்பொழுது 3 பிரதேச சபையை நாங்கள் கைப்பற்றாமல் விட்டால், நாங்கள் என்று கூறும்போது தமிழ் தேசிய பேரவை கைப்பற்றாமல் விடுமாயிருந்தால், சைக்கிள் சின்னம் கைப்பற்றாமல் விடுமாயிருந்தால் மிகவும் ஒரு முக்கியமான விடயத்துக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும். என்ன நடைபெறும் என்றால், தொல்லியல் திணைக்களம் இப்பொழுது 5 இடங்களை குறிவைத்துள்ளது தீவகத்திலே. எங்கள் மண்ணிலே 5 இடங்களை குறிவைத்துள்ளது. அந்த பிரதேச சபைகளை, இந்த தீவகத்து பிரதேச சபையை தேசிய கட்சி கைப்பற்றுமாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக தொல்லியல் திணைக்களம் குறிவைக்கப்பட்ட இடங்களிலே மத சார்பாக நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்வார்கள். தையெட்டியில் நடந்த விடயம் நடைபெறும். ஏனென்றால் தவிசாளருடைய அனுமதி இல்லாமல் எந்த செயல்பாடும் செய்ய முடியாது. தவிசாளருக்கு கொண்டு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தவிசாளரை நாங்கள் சரியாக எங்களுடையவரை தெரிவு செய்யாமல் விடுவோமா இருந்தால் நிச்சயமாக தையெட்டியில் நடந்தது போல நில ஆக்கிரமிப்பு நடைபெற்று பல விகாரைகள் அங்கு எழலாம். அவை தவிர்க்கப்பட வேண்டும். ஆகவே இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே இவையை நீங்கள் கவனத்தில் கொண்டு, எங்கள் மண்ணை நாங்கள் இழக்க முடியாது, எங்களுடைய மண். ஆகவே இந்த அடிப்படையிலே இந்த 2 விடயங்களும் மிக முக்கியமானது. ஆகவே உங்களுடைய கடமை என்னவென்றால், என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், தமிழ் தேசியம் பாதுகாக்க வேண்டுமா இருந்தால், எங்களுடைய இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டுமா இருந்தால், எங்களுடைய இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும். ஆக பாதுகாக்கப்பட வேண்டுமா இருந்தால் நீங்கள் நிச்சயமாக ஒரே ஒரு கொள்கை பிடிப்புள்ள, தமிழ் தேசிய பற்றுள்ள ஒரே ஒரு தமிழ் தேசிய பேரவை மட்டும்தான் அதற்கு உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம், உங்களுடைய கடமை. அவ்வாறு இல்லாமல் அதை நாங்கள் தவிர்ப்போமா இருந்தால் எங்களுடைய வரலாற்று தவறை எங்களுடைய சந்ததிக்கு நாங்கள் செய்கின்றோம் என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடும் தமிழ் தேசிய பேரவையின் வேட்பாளர்களை ஆதரித்து ஜனாதிபதி சட்டத்தரணியும் KV தவராசா புங்குடுதீவில் பிரச்சாரம் மேற்கொண்டார். உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சிவஜெகுராசா சிவனிக்சன். வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபையிலே சுயேட்சை குழு 2 கோடாரி சின்னத்திலே போட்டியிடுகிறோம். தொழிலதிபர் சுலெக்ஷன் அண்ணன் தலைமையிலே போட்டியிடுகிறோம். நாங்கள் என்னைய பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தோடு எங்களுடைய சில முக்கியமான மக்களை சென்றடையக்கூடிய கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபையிலே J279 அச்சலு 10ஆம் வட்டாரத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த இதிலே போட்டியிடுகின்றோம். அந்த வகையில் நாங்கள்
இந்த சமூக சேவைக்கு உள்வாங்கப்பட்டது கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு வினோபாஜி சனசமோ நிலைய நிர்வாகத்தின் மூலம் சமூக சேவைக்கு உள்வாங்கப்பட்டிருந்தோம். அதிலே பல சமூக நலத்திட்டங்களை மக்களுக்காக செயற்படுத்தி மக்கள் மத்தியிலே பல பாராட்டுகளையும் வென்றிருக்கிறோம். அதிலே குறிப்பாக சொல்லக்கூடிய போதைப் பொருட்கள் தொடர்பான எங்களுடைய கிராமம் வந்து போதைப் பொருட்கள் என்ற ஒரு உச்சக்கட்ட ஒரு ஆக்கிரமிப்பில் இருந்த ஒரு கிராமம். பல இடர்களுக்கு மத்தியில் அது ஒரு பெரும் போராட்டத்துக்கு உயிர் அச்சுறுத்தல்கள் மத்தியிலையும் அதை போராடி அந்த கிராமத்தை முற்றுமுழுதாக போதைப் பொருட்களிலிருந்து விடுவிச்சிருக்கிறோம். அதற்கு வந்து எங்களது பிரதேச போலீஸார், மாவட்ட போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, அது இல்லாமல் விசேட அதிரடிப்படையினர் சொல்லி பலதரப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்களது அதிதீவிர உதவியினால் எங்களோட இந்த போதைப் பொருட்களை நாங்கள் முற்றுமுழுதாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடிந்தது. இது வந்து கடந்த கால அரசின் ஆட்சியிலேயே எங்களோட கட்டத்திலேயே இதை நாங்கள் ஒரு நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. மக்கள் மத்தியில் பெரும் பாராட்டையும் பெற்றிருக்குது. இப்போ நாங்கள் இந்த தேர்தலில் சொல்ல வர விஷயம் என்ன, இந்த தேர்தல் காலத்தில் சொல்ல வர விஷயங்கள் எப்படின்னு சொன்னால், எல்லாருமே வந்து அபிவிருத்தியை முன்னிறுத்தி பல வேலை திட்டங்களை சொல்லி வருகிறார்கள். அது எல்லாராலையுமே சாத்தியமான ஒரு விஷயம். நாங்கள் இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எங்கள் சமூகங்கள் சார்ந்து சமூகத்தை ஆக்கிரமிப்பு செய்கின்ற இந்த போதைப் பொருட்களிலிருந்து முற்றுமுழுதாக எங்களில் கிராமத்தில் நடந்த மாற்றங்களைப் போன்று மற்ற கிராமங்களுக்கும் நாங்கள் இதை விரிவுபடுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் ஒன்றை மக்கள் மூலம் எதிர்பார்க்கின்றோம். அதை நீங்கள் வழங்குகின்ற பட்சத்தில் நாங்கள் இந்த வேலைத்திட்டத்தை எங்களது கிராமத்தை எப்படி போதைப்பொருளிலிருந்து விடுவித்தோமோ அதே போன்று மக்கள் சக்தியை பயன்படுத்தி அவங்களை ஒரு விழிப்புணர்வுக்கு உட்படுத்தி இந்த மற்ற கிராமங்களையும் இதை விரிவுபடுத்துவதற்கான ஒரு அதிகாரத்தை எதிர்பார்த்து தான் உங்கள் முன் கருத்துக்களை தெரிவிக்க வந்திருக்கின்றோம். மற்றபடியாக நல்ல சமூக நல்ல திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கு துரித அபிவிருத்தி மற்றும் முன்மாதிரியான கிராமங்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த சுயேட்சைக்குழு 2 சுயாதீனமாக போட்டியிடுகின்றோம். இந்த கருத்துக்கள் மக்களை சென்றடைந்து உங்கள் வாக்குகள் மூலம் எங்களுடைய இந்த நோக்கத்தை நீங்கள் பலப்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். சுயேட்சைக்குழு 2 கோராடி சின்னத்தில் போட்டியிடுற சிவனிக்சன் அவருக்காக கதைக்கு வந்திருக்கேன். அவர்கிட்ட கிராமத்தில் நாங்கள் ஒரு 5 வருஷ காலமாக தான் அந்த கிராமத்தில் இருக்கிறோம். நாங்கள் அந்த 5 வருஷத்துக்குள்ளேயும் ஒரு 2 வருட காலமாக ஒரு சரியான ஒரு போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட இதில் வந்து நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்ட எங்களுக்கு வந்து ஒரு வீடு திட்டமாக கிடச்சிது. அதில் ஒரு உதவி வீட்டு திட்டத்தில் தான் நாங்கள் போனோம். அதில் ஒரு 25 வீடு இருக்குது. அதில் ஒரு பாதி பேர்கிட்ட நாங்கள் இந்த போதை பஸ்ஸில் நாங்கள் இருக்க இயலாது அப்படின்ட்டு வீடே வேணாம் என்று சொல்லிட்டு போகிற ஆட்களும் இருந்தது. பேருந்து நிக்சன் வந்து வாசசார தலைவர் அப்படின்ற பதவி ஏற்ற பிறகு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அவர் வந்து நிறைய இதெல்லாம் செய்து ஓரளவுக்கு இப்போ முடிச்சிட்டார். இல்லை இப்போ துண்டாவே இல்லை. இப்போ மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பொது இடத்துல வந்து பொது காணியில் வந்து ஆக்கிரமிப்பு ஒன்று நடந்தது. அதையும் ஒரு கச்சேரி மூலமாக வந்து 2 தடவை வந்து எங்களால் முடிவெடுத்து செய்ய முடியாத சூழ்நிலைக்கு போனது. நிக்சன் அது 1 மாத காலத்தில் அதை நிறைவேற்றினார். மற்றது அந்த கிராமத்தில் வந்து முன்பள்ளி இல்லை, கொஞ்ச காலமாக இல்லை. பக்கத்து கிராமத்துக்கு தான் எங்களோட பிள்ளைகளை கொண்டு போய் நாங்கள் சேர்த்துனாங்க. அப்போ அந்த முன்பள்ளி தேவை என்று அவர் பொருளாதார சிக்கலும் இருந்தது எங்களுக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்க மூலமாக பண உதவி பெற்று இப்போ முன்பள்ளி அவர் துவங்கி வச்சு அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வந்து 2000 வந்து பிள்ளைன்ற பேரில் கணக்கிட்டு கொடுத்து கொண்டிருக்கார். மற்றது ஏஎல்ஓஎல் படித்து அதில் வெற்றி பெற்றவங்களுக்கு உதவித்தொகை செய்து கொண்டிருக்கார். இது மாதிரி நிறைய உதவிகள் செய்கிறார். அதன்படியாக இவரை வந்து போட்டியில் அவரை வெற்றி பெற செய்தோம்னா நம்ம கிராமமும் சரி பக்கத்து கிராமமும் சரி முன்னேற்ற பாதையில் செல்லும் என்று நான் நினைக்கிறேன். அதனால் மற்ற ஊர் மக்களும் சேர்ந்து அவருக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோடாடி சின்னம் சிவனிக்சனுக்கு வாக்களியும். மக்களின் எதிர்காலத்தை சீர் செய்யும் இலக்குடன் போதையற்ற வெலிகாமம் கிழக்கு பிரதேசத்தை கட்டியெழுப்ப முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சுட்டிக்காட்டிய வெலிகாமம் கிழக்கு சுயேட்சை குழு 2 வேட்பாளர் சிவயோகராசா சிவனிக்சன் அந்த முயற்சியில் வெற்றி பெற வாய்ப்பை வழங்குங்கள் என அழைப்பு விடுத்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை ஆசிரியர் சங்கம், பல்கலைக்கழக ஊழியர் சங்கம், அதிபர் சங்கம் உட்பட 10க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் மற்றும்
வெகுஜன அமைப்புகள் ஒன்றியம் என்பன இணைந்த வகையில் இம்முறை மே தின பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தினை இலங்கை ஆசிரியர் சங்கம் நடத்த உள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கம் தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுஜன அமைப்புகளுடன் இணைந்து நடத்துகின்ற இந்த பேரணியானது யாழ்ப்பாணம் பிரதான பேருந்து நிலையத்திலிருந்து ஆரம்பித்து ஆஸ்பத்திரி வீதியூடாக கஸ்தூரியார் வீதியை அடைந்து கஸ்தூரியார் வீதியினூடாக ஸ்டான்லி வீதியை சென்றடைந்து பிரதான வீதியூடாக காங்கேசன்துறை வீதியூடாக கண்டி வீதியை அடைந்து பொது நூல் நிலையத்துக்கு முன்னால் யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு முன்னால் எங்களுடைய பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த மே தினமானது தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்ட ஒரே சங்கமாகிய எமது இலங்கை ஆசிரியர் சங்கம் தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை வலியுறுத்தியும் ஆசிரியர்கள் மற்றும் தொழிலாளர்களுடைய பிரச்சனையை வலியுறுத்தியும் இந்த பொதுக்கூட்டம் மற்றும் பேரணியை ஏற்பாடு செய்திருக்கின்றது. தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளான காணி விடுவிக்கப்படாமை, உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் காணிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கின்ற பிரச்சனைகள், அதேபோல் அரசியல் கைதிகளின் விடுதலை, காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சனைக்கு தீர்வு வழங்காமை போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குமாறு வலியுறுத்தியும் விவசாயிகள், கடற்தொழிலாளர்கள், மலையக தோட்ட தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரியும் இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டமானது இடம்பெற உள்ளது. அதிபர் ஆசிரியர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள் எதிர்நோக்குகின்ற பல பிரச்சனைகளுக்கு இதுவரை அரசாங்கத்தால் தீர்வு வழங்கப்படவில்லை. குறிப்பாக ஆசிரியர்கள், அதிபர்கள், ஆசிரிய ஆலோசகர்களின் சம்பள முரண்பாடு தொடர்பாக சுபோதினி ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட சம்பள மறுசீரமைப்பு தொடர்பான விடயம் இதுவரை சீராக்கப்படவில்லை. 1/3 பங்கு வழங்கப்பட்ட போதும் இன்னும் 2/3 வழங்கப்படாத நிலை தொடர்ந்திருந்து வருகின்றது. இந்த நிலை நீக்கப்பட வேண்டும். அதை வலியுறுத்துகின்ற வகையில் இந்த மே தின பேரணியானது அமைந்திருக்கின்றது. அதே நேரம் பெரும்பாலான சுற்று நிரூபங்கள் தமிழில் வெளிவராமல் சிங்களத்தில் வெளிவருகின்ற நிலைமை காணப்படுகின்றது. தமிழில் மொழிபெயர்ப்பு காலதாமதம் அடைகின்றமை அல்லது கிடைக்காமை காரணமாக ஆசிரியர்கள், அதிபர்கள் பெருமளவு சிரமத்தை எதிர்நோக்குகின்றார்கள். ஆகவே அந்த விடயங்கள், சுற்றறிக்கைகள் அனைத்தும் தமிழில் வெளியிடப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்துவதோடு ஆசிரியர்களின் சம்பள உயர்வுகள், பதவி உயர்வுகள் சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் என்பதனையும், கல்வியில் அரசியல் தலையீடுகள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதனையும் வலியுறுத்தும் வகையில் எமது மேதின பேரணியும் கூட்டமும் இடம்பெற இருக்கின்றது. எனவே இந்த மேதின பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தில் ஆசிரியர்கள், அதிபர்கள் அனைவரையும் கலந்து எங்களுடைய சங்கத்தினுடைய பலத்தை அதிகரித்து எங்களது கோரிக்கைகளை வென்றெடுக்க ஒன்றிணைவோம் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எங்களுடைய மேதின பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் ஆகியன 1/5/2025 பிரதான பஸ் நிலையத்துக்கு முன்னால் 9:30 மணிக்கு காலை ஆரம்பிக்கும். இந்த மேதின பேரணியில் ஆசிரியர்கள் எதிர்நோக்குகின்ற பிரதான பிரச்சனைகள், முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்தி இருக்கின்றோம். ஆசிரியர் இடமாற்றங்களில் முறையற்ற சில செயற்பாடுகள் இடம்பெறுகின்றமை மற்றும் ஆசிரியர்கள் பதவி உயர்வு, அதேபோல் ஆசிரியர்களுக்குரிய தடை தாண்டல் தொடர்பான விடயங்களில் காணப்படுகின்ற பிரச்சனைகளை நீக்குகின்ற விடயங்கள், சம்பள முரண்பாட்டு பிரச்சனைக்கு தீர்வு வழங்கப்படாமை உள்ளிட்ட விடயங்களை பிரதானமாக கொண்டு இந்த மேதின பேரணி இடம்பெற இருக்கின்றது. வடக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டும் ஆசிரியர்கள் முக்கியமாக இந்த பிரச்சனை எதிர்கொள்கிறார். ஆசிரியர்கள் வேறு தூர பிரதேசங்களுக்கு செல்கின்ற பொழுது போக்குவரத்து நெருக்கடிகளை எதிர்நோக்குகின்ற அதே நேரத்தில் இடமாற்றம் தொடர்பாக 2025 ஆரம்பத்தில் மேற்கொள்ள வேண்டிய, முடிவுறுத்த வேண்டிய இடமாற்றங்கள் கூட இதுவரை முடிவுறுத்தாமல் இருக்கின்றது ஒரு பெரிய சவாலான விடயமாக இருக்கின்றது. அதே போல் அரசியல் தலையீடுகள் சில இடங்களில் இருப்பதாகவும் அறிகின்றோம். அந்த விடயங்கள் ஆசிரியர்கள் எதிர்நோக்குகின்ற முக்கிய பிரச்சனைகளாக இருக்கும். தற்போதுள்ள ஆட்சியிலேயும் சில அரசியல் தலையீடுகள் காணப்படுகின்றது. ஆசிரியர்களினுடைய இடமாற்றங்கள் தொடர்பில் அரசியல் தலையீடற்ற ஆட்சியை ஏற்படுத்துவோம் என ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக்கொண்ட இன்றைய அரசு கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்றே அரசியல் தலையீடுகளை செய்கிறது என இலங்கை ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் யாழ் மாவட்ட செயலாளர்
சிவசுதன் நேற்றைய தினம் நடத்திய ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார்.